அறியாமையிலிருந்த மக்களை அறிவின் பக்கம் அழைத்த மனிதர். நரகத்தின் விளிம்பிலிருந்தவர்களுக்கு இறைவனின் பொருத்தத்தை பெற்றுக் கொடுத்த மனிதர். உலகின் தலைசிறந்த 10 மனிதர்களில் முதலிடம் பிடித்த மனிதர். தனது வாழ்வில் ஒரு பொய்ரூட கூறாத மனிதர். இவரைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அரேபியாவின் மக்கா நகரில் கிபி 570ஆம் ஆண்டு குறைஷ் குடும்பத்தில் அப்துல்லா மற்றும் ஆமினா தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தார். ஆனால் அவருடைய தந்தை பிறப்பதற்கு முன்பே இறந்துவிட்டார். சிறிது ஆண்டுகளில் தாயையும் இழந்ததால் அனாதையாக வளர்ந்தார். தாத்தா அப்துல் முத்தலிப், பின்னர் மாமா அபு தாலிப் அவர்களின் அரவணைப்பில் வளர்ந்தார். சிறுவயதிலிருந்தே அவர் உண்மை, நேர்மை, நம்பகத்தன்மை பண்புகளால் அல்லமீன் என மக்கள் அழைத்தனர். இளமையில் வணிகப் பயணங்களில் ஈடுபட்டு நேர்மையான வர்த்தகராக பெயர் பெற்றார். அதன் மூலம் கதீஜா என்பவரை திருமணம் செய்து தாய்மையை, உறவுகளையும் பணத்தையும் தாண்டி மனிதநேயம், நேர்மை, கருணை வழிபாட்டை விரும்பினார். 40 வயதில் ஹிரா குகையில் தனியாக அமர்ந்து மக்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களைப் பற்றி சிந்தித்து வருந்திக் கொண்டிருந்தபோது அல்லாஹுவின் முதல் வஹி அருளப்பட்டது. உண்மையை அறிவிக்கத் தொடங்கியபோது சிலர் ஏற்றுக்கொண்டனர், பலர் எதிர்த்தனர். ஒரே கடவுள், சமத்துவம், அடிமை விடுதலை, நீதிமுறை என்ற செய்தி சமூக பழக்கங்களையும் அதிகாரங்களையும் கேள்விக்குள்ளாக்கியது. அவமானம், இகழ்ச்சி, துன்பம் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தாய்நாட்டிலேயே துரத்தப்பட்டு பசியும் பயமும் அனுபவித்தார். மாமா அபு தாலிப் மறைந்ததும் மனைவி கதீஜா அலியும் துன்பத்தால் இறந்தனர். அந்த ஆண்டு துக்க ஆண்டு என அழைக்கப்பட்டது. இருந்தும் அவர் மனம் உடையவில்லை. தான் வளர்ந்த தாயிஃப் நகரில் ஆதரவு தேடிச் சென்றபோது சிறுவர்களைக் கொண்டு கல்லெறியப்பட்டது. ஊர்வாசிகளால் பைத்தியக்காரர் என்று சொல்லப்பட்டார். சிறுவர்கள் எரிந்த கல் அவரின் உடலில் பட்டு இரத்தங்கள் அவரின் பாதணியை ஒட்டியபடி அவர் ஓடினார். பிறகு ஒரு மலை அடிவாரம் அவர் ஓய்வெடுத்த பொழுது அல்லாஹுவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. இந்த மக்களை இந்த 2 மலைகளுக்கும் மத்தியிலும் வைத்து நசுக்கிவிடலாமா? நீங்கள் கட்டளையிட்டால் இப்பொழுதே அதை செய்துவிடலாம் என்று. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பெரும் உள்ளம் படைத்தவர்கள். இந்த துன்பத்திலும் அவர்கள் இந்த இஸ்லாம் எனும் மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின்வரும் சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். பின்னர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சமத்துவம், சகோதரத்துவம், சட்டம் மற்றும் ஒழுக்கம் அடிப்படையான சமூகத்தை உருவாக்கினார். யூதர், முஸ்லிம்கள், பிறர் அனைவருக்கும் உரிமைகள் உறுதி செய்யப்பட்டன. பல போர்கள் நடைபெற்றாலும் கொடூரமல்ல, மன்னிப்பு, நீதியே வழிகாட்டியது. மக்காவிற்கு வெற்றியுடன் திரும்பியபோதுகூட எதிரிகளை மன்னித்து இன்று உங்கள் மீது குற்றமில்லை என்றார். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தபோதும் எளிய வாழ்க்கை, ஏழைகளின் பக்கம், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள், அடிமை விடுதலை, கல்வி, ஒழுக்கம் ஆகியவற்றை போதித்தார். அவரது வாழ்நாளின் இறுதி வரை மனிதகுலத்திற்கான கருணை செய்தியை பரப்பினார். அனாதையாகத் தொடங்கிய வாழ்க்கை உலகிற்கே ஒழிகாட்டிய வழியாக மாறியது. இந்த உலகில் உண்மை, நீதிமுறை, கருணை, சகோதரத்துவம் என்பவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக்